அழகிய செயல் என்பது புண்ணிய காரியம், தீய செயல் என்பது பாவ காரியம். இவ்வளவுதான். பாவம் புண்ணியம் அதன் அடிப்படையில் தான் கடவுள் நம்புறது. பாவம் புண்ணியம் ஒன்று இல்லைன்னு சொன்னா கடவுள் நம்பிக்கை தேவையில்லை. அப்படித்தானே? பாவம் புண்ணியம் அதை கொண்டுதான் கடவுள் நம்பிக்கை. பாவம் புண்ணியம் ஒன்று இல்லை அப்படின்னா கடவுள் நம்பிக்கை தேவையில்லை. இப்ப கடவுள் நம்பிட்டோம்னா அதை நம்பணும். பாவம் புண்ணியத்தை நம்பணும். பாவத்துக்கான கூலி இருக்கு, புண்ணியத்துக்கான கூலி இருக்கு. பாவ கர்மா புண்ணிய கர்மா. அப்போ பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? நம்ம நிறைய பேர் பாவம்னா தெரியல, புண்ணியம்னா தெரியல. எண்ணங்கள்ல இருந்து பாவம், செயல்ல இருந்து பாவம், பார்வையில இருந்து பாவம் இருக்கு இல்லையா? புண்ணியமும் அப்படிதான். எண்ணங்கள்ல இருந்து